ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆதிஸ் கிச்சனில் டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ நாட்டு தக்காளியும் 1/2 கிலோ புளிப்பில்லாத தக்காளியும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த காம்பு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் நான்ஸ்டிக்கில் செய்கிறனால தண்ணி சேர்த்துல. நீங்கள் வந்து நார்மல் கடாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சு வேக வைங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி நல்லா அரைச்சு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. எந்த கடாயில் சாஸ் செய்கிறோமோ அதே கடாயில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வடிச்சு எடுத்துடலாம். இப்போ வடிச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். கூடவே 1/4 கப் ஒயிட் வினிகர், 50 கிராம் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த வடித்த தண்ணி, 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கைவிடாமல் 7லிருந்து 8 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னா, ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு கை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டால் ஸ்மஜ் ஆகக்கூடாது. அப்படி ஸ்மஜ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தக்காளி வேகணும்னு அர்த்தம். இப்போ ஸ்மஜ் ஆகலை. சாஸ் ரெடி ஆயாச்சு. இது சப்பாத்தி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கூடயே வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.